கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது பணம் சம்பாதிக்கும் ஆதாய தொழில் அல்ல. உண்மைதான். அதற்கென்று ஊழியக்காரன் பட்டினியாக இருக்க முடியாது அல்லவா? அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வேலையாள் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஊழியம் செய்வதனால் கிடைக்கிற ஆதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஊழியக்காரன் அந்த கூலிக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சில யோவான் 10, 12, 13 வசனங்களில் இவ்வாறாக சொல்லுகிறார், ஆடுகளுக்காக கவலைப்படாமல் கூலிக்காக வேலை செய்கிற வேலையாட்களும் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை நாம் எப்படி அறியலாம் என்று சொன்னால், கனியினால் மரம் அறியப்படும் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி அவர்களுடைய செயல்களினால் நாம் அறிந்து கொள்ளலாம். யாக்கோபு 1:27 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபாடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களை, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன், சபையை நடத்துகிறவன், அந்த சபையில் இருக்கின்ற விசுவாசிகள், ஏழை பிள்ளைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்களை மனதில் வைத்து தனக்கு கிடைக்கிற ஆதாயத்தில், தான் செய்கிற ஊழியத்தில் கிடைக்கிற அந்த சம்பளத்தில் அவர்களுக்கு கொடுத்து உதவி, அந்த சபையின் ஏழை ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவனாக இருந்து அவருடைய வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்வில் குறைச்சல் உண்டாயிருந்தாலும் அவர்கள் செழிக்க வேண்டும், அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற விதத்தில் சபையை நடத்தி அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக காரியங்களை செய்கிறவனாக இருந்தால் அந்த ஊழியக்காரனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாதபடி சபையிலுள்ள ஏழை பிள்ளைகளின் மேல் கரிசனை இல்லாமல் தங்களுடைய சுகபோகத்துக்காக காணிக்கைகளையும் பெற்று காணிக்கைகளினால் ஜனங்களை வருத்தி அவர்கள் சுகபோகமாக வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் கூலிக்காகவே, பண ஆதாயத்துக்காகவே ஊழியம் செய்கிறவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுகபோகமாக வாழுகிறவன் உயிரோடு செத்தவனாய் இருக்கிறான். ஊழியக்காரனானாலும் அவனும் மனுஷன்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை உறுதியாக பற்றி கொள்வோம் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.